இன்னைக்கு நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே அடுப்பு பற்ற வைக்கிறேன், எரியலை, கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ நைட்டு போட்டு வச்ச பிளான் எல்லாம் மாற்றிட்டு நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு சிம்பிளாக நூடுல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போல்லாம் தம்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் அவரும் சாப்பிட்ணும். வேறு ஏதாவது பண்ணி கொடுத்தா பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு சாப்பிட்றதே இல்லை. ஸோ அவருக்குமே நூடுல்ஸே பண்ணி கொடுத்துடலான்னு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். பட் அவனுக்கு மைதா மாவில் பண்ண நூடுல்ஸ் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கோதுமை மாவில் இந்த மாதிரி இடியாப்பம் புளிறதுல புழிஞ்சு வேக வச்சு நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆக்சுவலி தான் 2-3 டைம் சாப்பிட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் திரும்பி நம்பி பண்ணி கொடுத்தேன். கேஸ் காலியானனால என் ஹஸ்பண்ட் நீ பொறுமையாக சமைச்சுவே, மத்தியானம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு காலையில் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ எனக்கும் தம்பிக்கும் மட்டும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் 1 பாட் ரைஸ் தான் பண்ணுவேன். இன்னைக்கு வீட்லேயுமே மஷ்ரூம் இருந்தது. ஸோ எனக்கும் தம்பிக்கும் சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதில் வந்து காரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் தம்பிக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.